அதாவது சர்விழா விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அடுத்த முக்குளம் அருகே உள்ள வந்தவாசி கிராம பகுதியைச் சேர்ந்தவர் கருணாநிதி. இவர் தனது குடும்பத்துடன் அதே பகுதியில் வசித்து வருகிறார். இதே பகுதியைச் சேர்ந்த குண்டுமலை குடும்பத்தினருக்கும் இவருக்கும் இடையே கோவில் வரி கொடுப்பது தொடர்பாக பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது. சம்பவ தினத்தன்று கருணாநிதியின் மகளான சிறுமி தாரணி ஆடுகளை மேய்த்துவிட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டிய நிலையில் சாலையில் நடந்து கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த குண்டுமலையின் மகன் ஆனந்தராஜ் என்பவரின் தூண்டுதல் பேரில் அந்த வழியாக வந்த சிறுமி மீது கார் ஏற்றி கொள்ளை முயற்சி ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ஷ்டமாக சிறுமி லேசான காயத்துடன் உயிர் தப்பிக்கிறார். மேலும் காரை ஏற்றிய பின்னர் உடனடியாகவும் அவர் மீது மோதுவதற்காக சென்ற நிலையில் கார் என்பது வயல்வெளியில் இறங்கியுள்ளது. தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் அவர்களை தாக்க முயற்சித்த போது அவர் கட்டையை எடுத்து சிறுமியை காப்பாற்றுவதன் மீது கொலைமுயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து சிறுமியின் தந்தையான கருணாநிதி முக்குளம் காவல்துறையில் புகார் என்பதை அளித்திருக்கிறார். தொடர்ந்து இது குறித்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. ஒரு சிறுமி மீது காரை ஏற்றி கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் என்பது அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. தங்கள் இதுக்கு மேல ஏதாவது கரெக்ட் பண்ண நினைச்சா மாமா நீங்க நல்லா இருக்காது. யாரு மேல தப்பு? யாரு மேல தப்பு? யார் நீ எதுக்கு அடிக்கிற? எதுக்கு அடிக்கிறீங்க? எதுக்கு என்ன பண்ணீங்க? உங்களை எதுக்கு அடிக்கிற நீ? எனக்கு எப்படி சாமியா